ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கோங்க. பாண்டிச்சேரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ல நாம பாண்டிச்சேரியை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். நிக்குது பாருங்க நம்ம ப்ளூ கலர் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ், மினி பஸ் செம்ம சூப்பரா இருக்குங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம பாண்டிச்சேரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் டூரோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தோம். பாண்டிச்சேரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வில்லேஜ் வரைக்கும் நாம சுத்தி பார்த்தோம். ஸோ இங்கிருந்து நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் டூருக்குள்ளே போகிறோம். ஸோ இதில் வந்து அரிக்கமேடு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட் கிளப்பு, அதுக்கப்புறம் ஈடன் கார்டன், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குங்க இன்னும் நம்ம பாண்டிச்சேரியில் சுற்றி பார்க்க. ஸோ இந்த பஸ்ஸில் வந்து 260 ருபீஸு. காலையில் 9 மணிக்கு கிளம்பி ஈவினிங் 6 மணி வரைக்கும் சுற்றி காமிப்பாங்க நமக்கு பாண்டிச்சேரியில். ஸோ நம்ம பாண்டிச்சேரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வில்லேஜிலிருந்து கிளம்ப போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தால் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம பாண்டிச்சேரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் டூரோட செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் டூருக்குள்ளே போகலாம், செகண்ட் பார்ட். மக்களே, நம்ம பாண்டிச்சேரி டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸுங்க. பிஆர்டிசி பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களா, ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பாயிண்ட்ஸு. ஸோ இங்கே இப்போ நாம் இருக்கிறது வந்து பாண்டி மெரினா எக்கோ பீச்சுக்கு அடுத்து இருக்கிற கிராஃப்ட்ஸ் வில்லேஜ். மேலே போட்டிருக்காங்க பாருங்க, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ்லையுமே இந்த சிம்பிள் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கிருந்து பஸ் போர்ட் பண்ணிக்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ், அங்கே பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க, பார்க்கிங்கில் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பிஆர்டிசி டிக்கெட் கவுண்டரில் 260 ருபீஸ் கொடுத்து டிக்கெட் எடுத்துக்கணுங்க. 8:30 போல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் தான் வந்திருக்கேன், 9 o'clock பஸ்ஸில். இப்போ டைம் அரௌண்ட் 12:15 ஆகுதுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் வரைக்கும் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம். ஏன்னா ரொம்ப லாங் வீடியோ இருக்கிறதுனால நான் 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கிருந்து நம்ம அடுத்து அரிக்கமேடு போகிறோம். அரிக்கமேட்லேயும் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, ரிவர் மவுத்து, ஹார்பர் இதெல்லாமே பக்கத்தில் இருக்கும். வாங்க போய் பஸ் போர்ட் பண்ணலாம். குட்டி பஸ்ஸு 2 பஸ் விடுறாங்க. 9 o'clock ஒன்று கிளம்புது, 9:30 ஒன்று கிளம்புது. அது வந்து ரெட் கலர் பஸ்ஸு, இது ப்ளூ கலர் பஸ்ஸுங்க. நல்லா இருக்குங்க, கம்ஃபர்டபுளாக ஸ்பேஷியஸாக, நல்லா பஸ்லேயே வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு செம்மையாக பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டும். வேற லெவல். ஸோ மக்களே, இப்போ நம்ம பார்க்குறது பாண்டிச்சேரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லாக்குள்ளே இருக்கிற ஃப்ராங்கோ தமிழ் வில்லாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பழைய காலத்தில் ஃப்ரெஞ்சு லைக் கவர்மெண்ட் நடந்துட்டு இருந்தபோது வீடுகளோட ஆர்கிடெக்சர்லாம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஆர்கிடெக்சர் கலந்து அழகா இருக்குல்ல மக்களே. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜுக்குள்ள வந்திருக்கோங்க. எவ்வளோ சூப்பர்பான என்விரான்மெண்ட்டாக இருக்குது தெரியுமா. நம்ம தீம்டு செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம்ல லான்ஸில், ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து தீம்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கூட கொண்டாடலாமா, லைக் பர்த்டேஸ் அல்லது மேரேஜஸ், ரிசப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கிட்ஸ் பிளே ஏரியா வந்து எவ்வளோ க்யூட்டாக செஞ்சுருக்காங்க பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த பிளேஸ். செரீன் அட்மாஸ்பியர். பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு மேங்க்ரோவ், இங்கேயும் ஒரு போட் கிளப் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்குள்ளே இருந்து 500 இருந்து ஆரம்பிக்குதுங்க. கயாக்கிங்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. போன வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் வீடியோ ஃபஸ்ட் பார்ட்டு, அதில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பார்க்காம இருந்தால் பாருங்கள். உள்ளேயே வந்து உங்களுக்கு நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுட்டு, ஸ்டே, ஃபங்க்ஷன் ஹால்ஸு, போட்டிங்கு, ஷாப்பிங்கு எல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல பண்ணலாம். நீங்கள் பாண்டிச்சேரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்குள்ளே வந்தால் இங்கே பாருங்களா, ஒரு பியூட்டிஃபுல் கேனோப்பி எல்லாம் வச்சு ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணணுன்னா இங்கே பண்ணலாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. பிளேஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பில் இருக்குங்க.
இங்க பாருங்க மக்களே என்விரான்மெண்ட்டை. வாவ். ஸோ இங்க வந்து மதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. லஞ்ச் அண்ட் டின்னர் அவைலபிளா இருக்கு. இங்க டைனிங் ஏரியாலாம் பாருங்களா, சூப்பரா இந்த வீட்டை சுத்தி இருக்கிற மாடத்துல உட்காந்துட்டு நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாங்க. வேற லெவல். மக்களே உள்ள வந்து ப்ளூ லில்லி பூத்திருக்கு பாருங்க. ஐயோ செம்ம அழகுங்க, சான்ஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க. ஒரு டிப்பிக்கல் ஃப்ரெஞ்ச் பில்டிங் இப்படி தாங்க இருக்கும். பாண்டிச்சேரிக்குள்ள நிறைய இந்த மாதிரி பில்டிங்ஸ் இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு, வைப்ரண்ட் கலர்ஸ் எல்லாம் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. மக்களே பாண்டிச்சேரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, இதுதான் 2 பஸ். நாம வந்து 9 o'clock பஸ், இது 9:30 பஸ்ஸுங்க. இதுல அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் புதுச்சேரி சைட் சீயிங்னு. ஸோ இந்த மாதிரி பைக்கர்ஸும் நிறைய வராங்க. ஸோ உங்களோட பார்ட்னர்ஸ் கப்புள்ஸ் கூட வந்துட்டும் நீங்கள் செம்மையாக இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஒரு 1 day ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே அவ்வளோ பிளேசஸ் இருக்குங்க, அவ்வளோ ஆக்டிவிட்டீஸும் இங்கே இருக்குது. ஸோ ரியலி சூப்பர் பிளேஸ் இன் பாண்டிச்சேரின்னு சொல்லுவேன் நான். பார்க்கிங்க்கும் நல்லா ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதை பற்றியுமே வந்து ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. மக்களே வாங்க பஸ் போர்ட் பண்ணலாம். நம்ம டிரைவர் கண்டக்டர் ஏறிட்டாங்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாண்டிச்சேரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் இருந்து அரிக்கமேடு நோக்கி போயிட்டு இருக்கோங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் இருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த பஸ்ல ஃபுல்லா அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. மக்களே இங்க பாருங்க, பேக் வாட்டர்ஸ். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்க்குள்ள நம்ம போட் கிளப் வந்து அங்கதாங்க இருக்கு. அங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் மேங்கோ ஃபாரஸ்ட்ங்க. ஆரியங்குப்பம் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். மக்களே நம்ம அடுத்து வந்திருக்கிறது ஈடன் கார்டனுங்க. அரியங்குப்பம் போறதுக்கு, அரிக்கமேடு போறதுக்கு முன்னாடி லஞ்ச் முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈடன் கார்டன் வந்திருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு பேக் வாட்டர்ஸ் இருக்கும். இங்க வந்து நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க நாம சாப்பிடலாம், லஞ்ச் டைம். மக்களே இங்க பாருங்க, ஈடன் கார்டன் பீச் இருக்கிற இடம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நிறைய காஃபி ஷாப்ஸு, அதுக்கப்புறம் இங்க பாருங்க சீ ஃபுட்டு. இங்கே தான் நம்ம சாப்பிட போறோம். அது போக பார்த்தீங்கன்னா இங்க பின்னாடி செம்ம பெரிய பேக் வாட்டர்ஸ் இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பிளேஸு. வாவ். ஸோ பீச்சுக்கு போற வழி இது. நல்லா ஃபெசிலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள நிறைய இங்கேயும் வந்து அங்கங்க போட் ஹவுஸ் இருக்குங்க. பீச் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு போட் ஹவுஸ் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கயாக்கிங்கு, அதுக்கப்புறம் ரெப்பலிங்னு ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய போட்ஸ், மோட்டர் போட்ஸ் எல்லாமே இருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. ஸ்கைலைன் கூட வச்சிருக்காங்க அந்த சைட்ல இருந்து இங்க வர்றதுக்கு. வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, பீச் வேர். நீங்க கடல்ல குளிக்கணும்னா இங்க ட்ரெஸ் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம், புது ட்ரெஸ் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். மக்களே ஈடன் பீச் பக்கத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க, மேல பேராகிளைடிங் போயிட்டு இருக்காங்க. ஓ, எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா. இங்க ஃபிஷ் கறி மீல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைஸ், இந்த மாதிரி
ஃபுட்டும் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கு. பரவாயில்லைங்க, பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு இடமும் வந்து ஒவ்வொரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கு. என்ன பீச்சுக்கு தான் கொஞ்சம் தூரம் உள்ள நடக்கணும் நாம. வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். மக்களே, நம்ம பார்க்கிங் ஏரியால இருந்து போட்டிங் பீச் எல்லாம் இருக்கிற பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, இங்க அழகா ஒரு தென்னைமர தோப்பு இருக்குங்க. உள்ளுக்குள்ள வந்து இங்கேயும் நிறைய ஃபுட் அவுட்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். சூப்பரா செக் போஸ்ட், வாட்ச் டவர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணி வச்சிருக்காங்க ஈடன் பீச்சை. இங்கேயும் கார் பார்க்கிங் இருக்குங்க. இது வரைக்குமே வரலாம் நீங்க உள்ள. மக்களே, அட்லாஸ்ட் நாம ஈடன் பீச்சோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க பாருங்களா பீச் ஃப்ரண்ட்ல. வாவ், சூப்பரா இருக்குங்க. வெல்கம் டு பாண்டிச்சேரி ஈடன் பீச் மக்களே. ஸோ இங்கே பீச்சில் குளிச்சுட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு சேஞ்சிங் ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க. கேம் ஜோன், கார்டன், ஸோ நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு பாண்டிச்சேரி ஈடன் பீச் வந்தால். இங்கே பாருங்கள் இந்த சைடு. ஸோ இந்த சைடு நிறைய கெஃபே எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், பாப்கார்ன் அதெல்லாம் விற்கிற இடம். ஓ, வேற லெவலா. மக்களே, ஈடன் பீச்சுக்கு உள்ள வந்தாச்சுங்க. இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து எமர்ஜென்சிக்கு கண்டிஜென்ட்ஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. மக்கள் க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க பீச்ல. வாவ், செம்ம சூப்பரா, செம்ம கிளீனா இருக்குங்க பீச். வேற லெவலுங்க. வாவ், ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் அண்ட் கிளீன் பீச்சஸ்ங்க நான் பார்த்ததுலயே. வேற லெவல். கோவா பீச்சஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். தூத்துக்குடி பியல் பீச் கூட ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. பட் ஈடன் பீச் சான்ஸே இல்லைங்க. கிறிஸ்டல் கிளியரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மக்களும் வந்து எந்த குப்பையும் போடலிங்க. வா, வேற லெவலுங்க. சூப்பரா பீச்ல ஆட்டம் போடுறதுக்கு இது பெர்ஃபெக்டான பிளேஸ் மக்களே. பாண்டிச்சேரி வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஈடன் பீச். வேற லெவல்ல இருக்குங்க. சான்ஸே இல்ல. வாட்ச் டவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களா. வாட்ச் டவர்ஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த சேஃப் அண்ட் கிளீன் பீச்சஸ்ங்க பாண்டிச்சேரியில ஈடன் பீச். மக்களே, ஈடன் கார்டன் பீச்சோட பியூட்டியே வந்து உங்களுக்கு இங்க பாருங்களா. ஹட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு இளநீ கடை எல்லாம் இருக்குங்க பீச்லயே. இருந்தா கூட அவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. சான்ஸே இல்லைங்க. இங்க பாருங்க எவ்வளோ ஹட்ஸ் இருக்குன்னு. உள்ளுக்குள்ள கெஃபேஸ் எல்லாம் இருக்கு. கெஃபே, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம். கோரா த ஃப்ரெஞ்ச் கெஃபே அப்படின்னு வச்சிருக்காங்க. ஷவர், டாய்லெட், சேஞ்சிங் ரூம் எல்லாம் கூட இருக்கு உங்களுக்கு. ஃப்ரெஷ் வாட்டர்ல கடல்ல குளிச்சுட்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு சேஞ்சிங் ரூம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓ மேன், இங்க இருக்கு பாருங்க இந்த பக்கம். ஸோ அதுதான் வந்து வாஷ்ரூம், சேஞ்சிங் ரூம் எல்லாம். வேற லெவலுங்க. கண்டிப்பா நான் இதை எதிர்பார்க்கல, இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈடன் பீச் செம செம. பே அண்ட் யூஸ் ஃபெசிலிட்டிங்க. மக்களே, நம்ம பீச் பார்த்து முடிச்சுட்டு இங்கே பாருங்க, பே அண்ட் யூஸ் ஃபெசிலிட்டி சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. சீ ஃபுட்க்கு பேர் போன இடம். பர்சனலாக நாம் வந்து சேனலில் நான் வெஜிடேரியன் ப்ரமோட் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் இங்கே என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ளே ஏரியா. வாவ், சான்ஸே இல்லைங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஹேங் அவுட் பிளேஸ் தெரியுமா? சத்தியமாங்க, சூப்பராக இருக்கு.
ஈடன் பீச்ல இருந்து உங்களுக்கு வெளியே பார்க்கிங் லாட் போற வழியில இங்க பாருங்களா, விஆர் கேம்ஸ், மசாஜ் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபுட் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நிறையா. இன்னைக்கு மண்டேங்கிறதுனால நிறைய க்ளோஸ் ஆயிருக்குங்க. வீக்கெண்ட் எல்லாம் வந்தா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பிளேசஸ். மக்களே நம்ம ஈடன் பீச் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. வேற லெவல்ல இருக்கு. உள்ள ஃபுட் அவுட்லெட்ஸ், அதுக்கப்புறம் பிளே ஏரியா, சேஞ்சிங் ரூம்ஸ், பீச், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பரா இருக்குங்க. ஒரு ஒன் ஃபுல் டே ஹேங் அவுட் பண்றது கூட ஒரு சூப்பரான பிளேஸ் சொல்லலாம். ஸோ முடிச்சுட்டு நாம லஞ்ச் சாப்பிட்றோம். லஞ்ச் சாப்பிட்டு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்பலாம். வாங்க சாப்பிடலாம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் ரெண்டுமே அவைலபிளா இருக்குங்க ஈடன் பீச்ல. ஸோ நீங்கள் எந்த ஃபுட் ப்ரிஃபரன்ஸாக இருந்தாலும் உங்களுக்கான ஃபுட் ஆப்ஷன்ஸ் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்கு. ஓகேவா, வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம். மக்களே வாங்க, சுட சுட லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பலாம். மக்களே சாப்பிட்டு வந்தாச்சுங்க. நம்ம ஈடன் பீச் பார்த்துட்டு லஞ்சும் முடிச்சாச்சு திவ்யமா. அடுத்து அரிக்கமேடுல போட்டிங் இருக்கும். போட்டிங்கும் ட்ரை பண்ண போறோம். வாங்க கிளம்பலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு. 2 பஸ்ஸும் அடுத்தடுத்து நிக்குது பாருங்க, ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ். செம்ம ஏரியாஸுங்க. பாண்டிச்சேரியில எத்தனை பிளேசஸ் இருக்கு, செம்ம சூப்பரா, வேற லெவலு. நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டு நீங்க போட்டிங் ஹேக்கிங் எல்லாம் ட்ரை பண்ணோம்னா இந்த ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ்லயே வந்தா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வில்லேஜ்லயும் போட்டிங் இருக்குங்க. இப்போ நாம இருக்கிற ஈடன் பீச் இருக்கு இல்லையா, இங்கேயும் வந்து போட்டிங் இருக்கு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ள இங்க பாருங்க நிறைய போட் ஹவுசஸ் இருக்கு. வில்ஸ் போட் ஹவுஸ், கேகேகே போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சன்செட் வியூவு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அரிக்கமேடு, அந்த அகழ்வாராய்ச்சி நிலையங்கள், அதுக்கப்புறம் ஃபிஷிங் ஹார்பரு, மேங்க்ரோவ் கயாக்கிங், ரிவர் மவுத் பார்க்கறது, அதாவது ரிவர் கடல்ல கலக்கிற இடம், இதெல்லாமே சுத்தி காமிப்பாங்க. 500 பர் ஹெட்ல இருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ வந்தா ட்ரை பண்ணுங்க. இதர் நீங்க அரிக்கன்மேட்ல ட்ரை பண்ணலாம், அல்லது ஈடன் பீச்ல ட்ரை பண்ணலாம், அல்லது சுனாம்பூர் லேக்ல ட்ரை பண்ணலாம், அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வில்லேஜ் இருக்குல்ல அங்கேயும் ட்ரை பண்ணலாம். 7 மணிலிருந்து 6 மணி வரைக்கும், காலையில் 7 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்குங்க. மக்களே ஈடன் பீச்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்த அரிக்கன்மேடு. மக்களே ஈடன் பீச்ல இருந்து அரிக்கன்மேடு போற ரூட் பாருங்களா, எவ்வளவு சூப்பரா இருக்குது. மக்களே நம்ம அரிக்கன்மேடு வந்தாச்சுங்க. மேங்க்ரோவ் போட்டிங் ஏரியா. இதுக்கு பேரே வந்து வைல்ட்ஸ் போட் ஹவுஸ்ங்க. ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்குது. ஃபுல்லா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குங்க. மாமரங்கள், தென்னை மரங்கள், அவ்வளவு அடர்த்தியா கிரீனிஷா இருக்கிற ஒரு ஏரியா. கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்கு. வில்ஸ் போட் ஹவுஸ், அரிக்கன்மேடு. மக்களே நம்ம அரிக்கன்மேடு வந்து இறங்கியாச்சுங்க. வாங்க உள்ள போலாம். ஸோ இங்கதான் வந்து உள்ள டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ திங்க் பெர் ஹெட் 500 நினைக்கிறேன். உள்ள இருக்கு பாருங்க. வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்தா செம்ம ரஷ்ஷா இருக்கும் நாங்க கண்டக்டர்னா. ஸோ வாங்க கிளம்பலாம், போட்டிங் கிளம்புவோம். இங்க இருக்கு பாருங்க டிக்கெட் கவுண்டர். மக்களே நம்ம அரிக்கன்மேடு போட்டிங் போறதுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து நம்ம போட்டிங் போறதுக்கு 500 rupees பர் ஹெட் டிக்கெட் எடுத்தாச்சு. இங்க வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அரிக்கன்மேடு, தொல்லியல் நிலையம், ஃபிஷிங் ஹார்பர், ரிவர் மவுத், இதெல்லாமே சுற்றி காமிப்பாங்க. வாங்க போகலாம். நம்ம ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் டூரோட நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் லொக்கேஷன். மக்களே ஹட் இருக்கிற இடத்துல இருந்து நாம போட்டிங் போகிற பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. பாருங்க கயாக்கிங், போட்டிங் போட்டிருக்காங்க.
சரிண்ணா. மக்களே நம்ம போட்டிங் ஜெட்டிக்குள்ள வந்தாச்சுங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு கிளம்ப போறோம். இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. வேற லெவலா. மக்களே லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு நம்ம வந்தாச்சுங்க. வாங்க போய் போட்டு ஏறலாம். உள்ள நடந்து போறதுக்கு ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. பாண்டிச்சேரியில இவ்வளவு ஏரியாஸ் எல்லாம் இருக்கும்னு நான் சத்தியமா நினைச்சே பார்க்கல. இட்ஸ் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். நம்ம ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் டூர் வேற லெவலுங்க. கரெக்டா ஈவனா தான் நல்லா இருக்கு. இல்லைன்னா ஒன் சைடு அடிக்கும். நம்ம யாரு மக்களே, இப்ப நாம அரிக்கன்மேடு ஜெட்டி போட் ஹவுஸ்ல இருந்து நாம ஹார்பர் வழியா போயிட்டு இருக்கோங்க. இது வந்து ஃபிஷிங் ஹார்பரு. இது வந்து ரொம்ப பழைய காலத்து ஹார்பருங்க. அரிக்கன்மேட்ல வந்து நிறைய எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் எல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியோட முக்கியமான அகழ்வாராய்ச்சி மையம்னு சொல்லலாம். சோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து போவோம். இங்க வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு. இது வந்து சங்கராபரணி ஆறு ரிவர்ல கலக்கிற இடங்க. ஆத்துல வந்து தண்ணி நிறைய வராதனால சீ வாட்டர் வந்து உள்ள பூந்து இப்போ அது பேக் வாட்டர்ஸா தான் இருக்கு. லைக் உப்பு நீர் கலந்த பேக் வாட்டர்ஸா தான் இருக்கு. ஸோ சதுப்பு நில காடுகள் வந்து இந்த ரிவர் மவுத்ல தாங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாம அடுத்து இங்க ரிவர் மவுத்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லைக் என்ன சொல்றது, சதுப்பு நில காடுகளுக்குள்ளேயும் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இங்க கரெக்டா நம்ம பேக் வாட்டர்ஸ்ல இருந்து ரிவர் மவுத்துக்கு வந்தோன்னே பாத்தீங்கன்னா சரியான கரண்ட்ஸ் இருந்துச்சுங்க, வாட்டர் கரண்ட்ஸ். சோ அங்க கொஞ்ச நேரம் நல்லா அட்வென்ச்சர் பண்ணிட்டு இப்போ நாம மேங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்குள்ள வந்தாச்சு. இது வந்து சதுப்பு நில காடுகள்ங்க. பிச்சவரம் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப லார்ஜ் ஏரியா. ஸோ அந்த அளவுக்கு பெருசா இருக்காட்டியும் இங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நிறைய மக்கள் வந்து வீக் டேஸ்ல கூட போட்டிங் வராங்க அரிக்கன்மேடு போட் ஹவுஸுக்கு. அவ்வளவு சூப்பரான பிளேஸ் இது. இங்க பாருங்களேன், ஆப்போசிட்ல இன்னொரு போட் போயிட்டு இருக்கு. ஸோ லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து செம்ம சேஃப்டியா நம்ம எந்த வித பயமும் இல்லாம சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் வரலாம். என்ன போட்ல ஏறி இறங்குறதுக்கு மட்டும் அவங்களுக்கு கரெக்டா பேலன்ஸ் இருக்கிற மக்களா இருந்துச்சுன்னா ஓகே. சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, எல்டர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் சரி, செம்மையா போட்ல ஏறிட்டு இந்த மாதிரி சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஒரு 1.5 hours வந்து பாண்டிச்சேரிக்குள்ள நீங்க ஒரு வேற உலகத்தை பார்த்து ரசிக்கலாம். மக்களே, இப்ப நாம இருக்கிறது அரிக்கன்மேடு ஆர்கியாலஜிக்கல் சைட்டுங்க. இங்க பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐனால ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மான்யூமெண்ட் தான் இது. பிரிக்ஸ் அண்ட் லைம்ஸ்டோன், அதாவது செங்கல் சுண்ணாம்பு கலவையில கட்டப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஹிஸ்டரி எங்கேயும் எழுதி இருக்கிற மாதிரி தெரியலைங்க. பார்க்கலாம் இருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு. நம்ம பாண்டிச்சேரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் டூரு உண்மையிலேயே வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பேக்கேஜுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் வந்து நம்ம நிறைய பிளேசஸ் பார்த்தோம். செகண்ட் பார்ட்லேயும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ்ங்க. முக்கியமாக அரிக்கன்மேடு போட் ஹவுஸு வேற லெவலு. த பெஸ்ட் போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே சவுத் இந்தியாவில் வேற லெவலில் இருக்குங்க. எவ்வளோ பிளேசஸ்ஸு சான்ஸே இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த ரிவர் மவுத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானால மேனேஜ் பண்ணப்பட்டிருக்கிற ஆன்டிக் ரிமைன்ஸு. செம்ம யூனிக் பேக்கேஜுங்க. அடுத்து என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு தெரியல, வாங்க போவோம். இன்னும் நம்ம இங்கிருந்து ஒரு
10 minutes ஆகும் அரிக்கன்மேடு போட் ஹவுஸ் ரீச் ஆகிறதுக்கு. செம்மையா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா பாண்டிச்சேரி வந்தா மஸ்ட் ட்ரை. ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ல வந்துருங்க. வேற லெவல்ல இருக்குங்க, சான்ஸே இல்லை. மக்களே ஃபைனலி நம்ம போட்டிங் முடிச்சுட்டு அரிக்கன்மேடு போட்டிங் ஜெட்டிக்கு வந்தாச்சுங்க. ஸோ மக்களே நம்ம பாண்டிச்சேரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பாட் நம்ம அரிக்கன்மேடு வில்ஸ் போட் ஹவுஸுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க. டைம் வந்து 3:15 ஆகுது. ஸோ வாங்க நம்ம ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸில் போயிட்டு போட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் நோக்கிய பயணத்தை தொடருவோம். இன்னும் ஆரோவிலெல்லாம் நம்ம பார்க்கல. ஆரோவில் சில சர்ச்சஸ் எல்லாம் இருக்குது சிட்டிக்குள்ளே, பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளே. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வர ஸ்பாட்ஸில் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பஸ் போட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் எடுத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஃபார் ஃபுல் டே. ஓகேவா, நான் இதை சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா அவ்வளோ ஒர்த்து. வாங்க போவோம். மக்களே ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம டிரைவர் அண்ணா, கண்டக்டர் அண்ணா, நம்ம கூட வர பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோங்க. வாங்க பஸ் போட் பண்ணுவோம். செம்மையா கைட் பண்றாங்க, செம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க டிரைவர் அண்ணா, கண்டக்டர் அண்ணாலாம். ஸோ உங்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பாண்டிச்சேரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸில் நீங்கள் 1 day ஃபுல்லாக சுற்றுனா. வாங்க போட் பண்ணுவோம். மக்களே அரிக்கன்மேடு முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. அடுத்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது ஆரியான் குப்பம்ங்க. இது திரௌபதி அம்மன் கோவிலுங்க. திரௌபதி அம்மன் கோவில் வழியா நாம வில்லியனூர் மாதா கோவிலுக்கும் ஒரு காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கா, அங்க போயிட்டு இருக்கோம். மக்களே அடுத்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் ஸ்பாட்டான வில்லியனூர் மாதா சர்ச்சுக்கு வந்திருக்கோம். மக்களே நம்ம வில்லியனூர் மாதா கோவில் வந்து இறங்கியாச்சுங்க. எப்படி வந்து வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு சாதி மத டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாரும் போவாங்களோ, அதே மாதிரி பாண்டிச்சேரியில் நம்ம வில்லியனூர் மாதா கோவிலுக்கு வந்து எல்லாருமே வருவாங்களாம். நம்ம மாதா கோவில் டைமிங்ஸ் பாருங்க. காலையில் 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரேயர்ஸு. ஈவினிங் வந்து 5:30 மணி வரைக்கும் இருக்குங்க. சூப்பர். மெழுகுவர்த்தி ஏற்ற இடம் இது. அருத்தந்தை தார்பேஸ் ஜபக்கூடம், தூய லூர்து அன்னை திருக்கோவில்னு போட்டிருக்காங்க. பழைய காலத்து சர்ச் போல இருக்குங்க. நம்ம கோவிலுக்குள்ள வந்தாச்சுங்க, சர்ச்சோட கேம்பஸ்குள்ள. இது ஃப்ரண்ட் வியூ. சர்ச் கோபுரம் பாருங்க. வாவ், எவ்வளோ அழகா இருக்குல்ல. பழைய காலத்து சர்ச்சு போல இருக்குங்க. நம்ம கோவில் தெப்பக்குளம் தானே பார்த்துருப்போம், சர்ச்சு தெப்பக்குளம் பார்த்துருக்கீங்களா? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சில் ஒரு தெப்பக்குளம் பார்க்குறேங்க. வாவ், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மக்களே. ஏன்னா வந்து தெப்பக்குளத்தோட செவறுகள் எல்லாம் வந்து வீரல் விட்டுருக்கு. ஐ திங்க் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஹெவி ரெயின் வந்துச்சுன்னு சொன்னாங்க பாண்டிச்சேரியில். ஐ திங்க் அதில் டேமேஜ் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் தே ரெனோவேட் இட் சூன். பட் எவ்வளோ ரம்யமாக இருக்குது பாருங்களா. வாவ். நம்ம சர்ச் கேம்பஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது.
நம்ம சர்ச்சஸோட பியூட்டியே அதுதான். மெயின் சர்ச்சஸ் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருப்பாங்க. கிறிஸ்டியன் மிஷனரிஸோட ஒரு டெம்ப்ளேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களா. எஜுகேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தார்பேஸ் பேரிஷ் ஹால் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே எப்படி ஹிந்து கோவில்களில் நம்ம காது குத்து விழாக்கள் எல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே பாருங்க டான்சரிங் டோக்கன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முடி காணிக்கை மொட்டை அடிக்கிறதெல்லாம் கூட இங்கே பண்ணுவாங்க போல. அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. செமல மக்களே, இங்க இருக்கிற ஒரு ஐயா கிட்ட பேசினோங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இது 100 வருஷம் பழமையான தெப்பக்குளமாங்க. ஸோ 2024 பேஞ்ச பலத்த மழையில் சேதடைஞ்சிருக்கு சுற்றுச்சுவர்கள். ஸோ அதை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும் போல் ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை சீரமைக்கிறதுக்கு. இங்கே இருக்கிற மாதா ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப பழமையான சர்ச்சு நம்ம வில்லியனூர் மாதா கோவில் பாண்டிச்சேரியில். செம்ம எவ்வளோ ஹெரிட்டேஜ் ஹிஸ்டாரிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த பிளேசஸ் எல்லாம் இருக்கு பாருங்க பாண்டிச்சேரியில. சர்ச்சுக்குள்ள போயிட்டு மாதாவை தரிசிட்டு வரலாம். மக்களே, நாம பிரேயர் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. அற்புதமான கோவிலுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம பிளிஸ்ஃபுல் வழிபாட்டு ஸ்தலம் நம்ம வில்லியனூர் லூர்து மாதா ஆலயம். ஐயா ஜெபம் பண்ணிட்டே இந்த தெப்பக்குளத்தை சுத்தி வந்துட்டு இருக்காங்க ரோசரி வச்சுட்டு. ஐ திங்க் தெப்பக்குளம் சீக்கிரம் பராமரிக்கப்படணும்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் சீக்கிரம் டொனேஷன்ஸ் ஃபுல்லாக கிடைச்சு இந்த தெப்பக்குளம் சீக்கிரம் சீரமைக்கப்படணும்னு கடவுளை வேண்டிப்போங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம்ம தெப்பக்குளத்தை சுற்றி படிக்கட்டுகள் இருக்குங்க, படித்துறை மாதிரி இறங்கிறதுக்கு. இங்கே ஒரு படித்துறையில் பார்த்தீங்கன்னா இது எந்த வருஷம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது வச்சிருக்காங்க, கல்வெட்டு மாதிரி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, சுவினீர் ஆஃப் லிண்டோசீன் ஜூஏ 1920 or 29 சரியா தெரியல, ஃபெப்ரவரி 18, அதாவது இது பிரான்ஸ்ல. இங்கிலீஷ்ல ஜூலை 1920 பிப்ரவரி 18 அப்போ இதை நிர்மாணிச்சிருக்காங்க. மக்களே, நம்ம புனித லூர்து அன்னை திருத்தலம் ரொம்ப மனசுக்கு திருப்தியா நம்ம வேண்டிக்கிட்டாச்சுங்க. இந்த திருக்குளமும் சீக்கிரம் ரெனோவேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு எல்லா அருளும் இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாம கிளம்பலாம் வாங்க. செம்ம ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸுங்க, வேற லெவல். நம்ம ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பேக்கேஜில் என்டர்டெயின்மெண்ட்கான நிறைய பிளேசஸும் கவர் ஆகுது. இந்த மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவலி பிளிஸ்ஃபுல் பிளேசஸும் கவர் ஆகுதுங்க.
ஸோ நம்ம ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ்ஸோட ஸ்பாட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க, அடுத்து என்ன பிளேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம வந்து லூர்து மாதா சர்ச்சில் இருக்கோம். ஸோ பஸ் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் தான் நிற்பாங்க. வில்லியனூர் மாதா திருத்தலம், புதுச்சேரி. இங்க பக்கத்துலயே ஸ்கூல் இருக்கு பாருங்க மக்களே. ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு, அதனால பிஸியா இருக்கு ஏரியாவே. மக்களே, சர்ச்சுக்குள்ள மெழுகுவர்த்தி ஏத்துற இடங்க. நம்ம கோவில் எல்லாம் தீபம் ஏத்துவாங்க இல்லையா, அது மாதிரி சர்ச்சுக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி ஏத்துறதுக்கான ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க. உள்ள ஒரு மாதா இருக்காங்க பாருங்க, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. சர்ச் கேம்பஸ்குள்ளேயே வந்து இன்னொரு ஸ்கூலும் இருக்குங்க, பாய்ஸ் ஹை ஸ்கூலு. வெளியே இருக்கிறது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்னு நினைக்கிறேன். இது பாருங்க, அவர் லேடி ஆஃப் லூர்ட்ஸ் பாய்ஸ் ஹை ஸ்கூல் உள்ள இருக்கு. வேற லெவலுங்க. குருக்கள் இல்லம்னு ஒரு குட்டி ஃபாதரோட ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன், அங்க இருக்கு பியூட்டிஃபுல்லா. சரி வாங்க நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம். மக்களே, வில்லியனூர் மாதா கோவில் இருந்து கிளம்பியாச்சுங்க. மரியே வாழ்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து ஓதியம்பேட்ல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில் போயிட்டு இருக்கோம். மக்களே, வில்லியனூர் மாதா கோவிலுக்கு அடுத்து நாம ரீச் ஆயிருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவிலுங்க. நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில். கரெக்டா ஈவினிங் நட ஓபன் பண்ற டைம்ல வந்திருக்கோங்க. 4:15 ரீச் ஆயிருக்கோம். இங்க பாருங்க, பின்னாடியே வந்து பேக் வாட்டர்ஸ் வேற இருக்குங்க. செம்ம அருமையான லொகேஷன்ல அமைஞ்சிருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில். வாங்க போய் தரிசிச்சுட்டு வரலாம். மக்களே, நம்ம ஒதியம்பேட் காசி விஸ்வநாதர் கோவில் முன்னாடி வந்தாச்சுங்க. ஃப்ரண்ட் வியூ பாருங்க. இது வந்து ஒதியம்பேட்டுன்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாம ஒரு பிரதோஷ நாள் அன்னைக்கு வந்திருக்கோங்க. இன்னைக்கு சிவராத்திரின்னு நினைக்கிறேன். சிவராத்திரியா பிரதோஷமானு கரெக்டா தெரியலைங்க. ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு பூஜை சாமான் எல்லாம் விற்கிறாங்க. காய்கறி, பழம், விளக்கெல்லாம் விற்கிறாங்க. ஸோ அக்கா வித்துட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய கோவில்கள் இருக்கு. ஐ மீன் கோவிலுக்கு முன்னாடி நிறைய கடைகள் இருக்கு, பூ பழம்லாம் வாங்குறதுக்கு, பூஜை சாமான். அக்கா, இன்னைக்கு ஏதாவது விசேஷ நாளுங்களா? பிரதோஷங்களா? ஸோ மக்களை, பிரதோஷத்தன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வில்வேலையெல்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. ஒதியம்பேட் காசி விஸ்வநாதர் கோவில் மக்களே.
மக்களே நம்ம பாண்டிச்சேரி ஓதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவிலை பிரதோஷத்தன்னைக்கு தரிசிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. செம்ம பிளிஸ்ஃபுல்ங்க. வாங்க நம்ம அடுத்த லொகேஷன் நோக்கி பயணப்படலாம். அடுத்தது வந்து ஒரு கோவில் தான் நினைக்கிறேன். வாங்க போய் நம்ம ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ் போட் பண்ணுவோம். மக்களே நம்ம அடுத்த லொகேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. அடுத்த லொகேஷன் நோக்கி போற வழியில ஒரு ஆறு இருக்குங்க, சங்கராபரணி ஆறுன்னு சொல்லிட்டு. அந்த ஆறு போய் கடல்ல கலக்கிற முகத்வாரம் பக்கத்துல நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கோம். சங்கராபரணி ஆறு பிரிட்ஜுங்க. வேற லெவலுங்க. சங்கராபரணி ஆறு பாண்டிச்சேரியோட லைஃப் லைன் மக்களே. இப்ப நாம வந்திருக்கிறது திருக்காஞ்சிநாதர் சிவன் கோவிலுங்க. பக்கத்திலேயே இருக்கு, ஓதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் பக்கத்திலேயே இருக்கு. நம்ம திருக்காஞ்சிநாதர் சிவன் கோவில் வாங்க கீழே போய் பார்க்கலாம். பிரதோஷத்தன்னைக்கு 2 சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம் பாண்டிச்சேரியில. மக்களே நம்ம ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ்ல அடுத்து வந்து நம்ம ஸ்ரீ காஞ்சிநாதர் கோவிலுக்கு வந்திருக்கோங்க. திருக்காஞ்சிநாதர் கோவிலுக்கு. வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு கோவில் கோபுரம் என்ட்ரன்ஸு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்கேயும் வெளியே வந்து நிறைய பூஜை சாமான விற்கிற கடைகள் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால பன்னீர், வில்வ இலை இதெல்லாம் நிறைய வித்துட்டு இருக்காங்க. பைரவன் நிக்கிறான் பாருங்க. மக்களே, கோவில் தரிசன நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 மணியிலிருந்து 11:30 வரைக்குங்க. சாயங்காலம் 4:30 நைட் 8:30 வரைக்கும். வாங்க உள்ள போலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மக்களே, இங்க கோவில் ஹிஸ்டரி வரலாறு போட்டிருக்காங்க பாருங்க. இத வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகா வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. காசிக்கு வீசம் பெற்ற ஸ்தலமா. மக்களே, நம்ம திருக்காஞ்சி கோவிலுக்கு வந்து ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வரர் தேவஸ்தானம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான பேரு. ஸோ மக்கள் எல்லாரும் கூப்பிடுறது வந்து திருக்காஞ்சீஸ்வரர் கோவில் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து புனித நீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராபரணி ஆறு தான். ஆறோட கரையில தான் வந்து கோவிலே அமைஞ்சிருக்குங்க. வாவ், நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்ல, இங்க பாருங்க சங்கராபரணி ஆத்து பாலம். கோவில்ல இருந்து வெளியே வந்தோடனே வந்து உங்களுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. ஆற்றோட கரை அவ்வளோ அழகா இருக்கு. மக்களே, நம்ம கோவில் வாசல்ல இருந்து ஆற்றோட கரைக்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்களேன், முதலை மேல ஒரு அம்மன் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அம்மன் சிலை வச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஆற்றோட படித்துறைகள் இருக்குங்க. ஸோ பூஜை புனஸ்காரங்கள், அந்த திதியெல்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் இந்த ஆற்றங்கரையில் பண்ணுவாங்க போல். மக்களே, படித்துறை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. விசேஷ நாட்களில் புனித நீராடுறதுக்கு கரெக்ட்
நீட்டா இருக்கிற மாதிரி கம்பி வேலிகள் எல்லாம் போட்டு நம்ம கங்கை நதிக்கரையிலலாம் போட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில இவ்வளவு பியூட்டிஃபுல்லான டெம்பிள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வேற லெவல். சங்கராபரணி ஆத்தோட நதிக்கரையில. வாவ், நன்றி இறைவா. மக்களே இங்க பாருங்க, நம்ம கீழேயே வந்தாச்சு. செம்ம பெரிய இடம் படித்துறையா பண்ணியிருக்காங்க. அருமை. எத்தனை பேர்த்துக்கு பாண்டிச்சேரியில நம்ம திருக்காஞ்சி கோவில் தெரியும்னு மெசேஜ் பண்ணுங்க. யாராவது வந்திருந்தீங்கன்னா இன்னும் கோவிலோட சிறப்புகள் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மக்களே, நம்ம திருக்காஞ்சிநாதர் கோவில் பக்கத்துல ஓடுற நம்ம சங்கராபரணி ஆற்றோட கரையிலையும் போய் வழிபட்டு வந்தாச்சுங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பிரதோஷத்தன்னைக்கு செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம கெங்கவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்துக்கு வந்து வழிபட்டது. மறுபடி கோவிலுக்கு வந்தாச்சு. உள்ள பிரதோஷ பூஜை வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு. வாங்க போய் பார்த்துட்டு கிளம்புவோம். மக்களே, நம்ம கோவில்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. திருக்காஞ்சிநாதர் கோவில்ல இருந்து 5 மணி ஆகுது. செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு பாண்டிச்சேரியில. நம்ம ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பேக்கேஜ் வந்து வேற லெவலுங்க. மக்களே, அடுத்து நாம வர்றது லட்சுமி நரசிம்மர் கோவிலுங்க. சிங்கிரிக்குடி அப்படிங்கிற ஏரியா. இது கடலூர் மாவட்டம். பாண்டிச்சேரிக்குள்ள நிறைய பேக்கெட்ஸ் ஆஃப் தமிழ்நாடும் இருக்கும். நம்ம ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ல சிவன் கோவில் முடிச்சுட்டு நாம நரசிம்மர் கோவில் வந்தாச்சுங்க. வாவ், லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில். இந்த இடத்து பேர் வந்து சிங்கிரி கோவிலுங்க. வாவ், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பழங்காலத்து கோவில் போல் இருக்குங்க. அவ்வளோ அழகா இருக்கு. நம்ம என்ட்ரன்ஸ் கோபுரம் உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா கோவில் தெப்பக்குளம் இருக்குங்க. எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்களா. உள்ள பாருங்களா, வாத்து. ஓ, மீன்கள் இருக்கும் போல. செம்ம அழகா இருக்குங்க. ஓ வாவ். அந்த சைடும் இருக்கானுங்க பாருங்க, 2-3 பேரு. செம்ம கியூட்ல, சான்ஸே இல்ல. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கலை கோவிலுக்குள்ள இது வந்து திருக்கோவில் ஆஃபீஸுங்க. நீங்க ஏதாவது டொனேஷன் எல்லாம் கொடுக்க விரும்புறீங்கன்னா இங்க பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சிங்கிரிக்குடி, கடலூர் மாவட்டம். கோவில் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. காலையில 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. கோவில் உள் பிரகாரத்துக்குள்ள வந்தாச்சுங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கோவில. கோவில் உட்பிரகாரத்துக்குள்ள மெயின் சந்நிதி இருக்கிற கோபுரம் பாருங்க. லட்சுமி நரசிம்மர் கோவில் சிங்கிரிக்குடி. நம்ம சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கோவில் செம்ம பிளிஸ்ஃபுல்ங்க. அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு கோவில் குளம். அதுக்கப்புறம் உள்பிரகாரங்கள், கோபுரங்கள் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. சான்ஸே இல்லை. ஸோ பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி பேக்கெட் ஆஃப் தமிழ்நாடு இது, கடலூர் மாவட்டம். கோவில் இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர்ஸ் வெளியே போனால் பாண்டிச்சேரி. யூனிக் காம்பினேஷன்ல கோவில் ஸ்தல விருட்சம் போல.
மக்களே நம்ம சிங்கிரி கோவில் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. லட்சுமி நரசிம்மர் கோவில்ல இருந்து. மக்களே நாம மறுபடியும் சங்கராபரணி ஆற கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சன்செட் ஆயிட்டு இருக்குங்க. செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு. வேற லெவல். அழகான சன்செட் பார்த்தாச்சு நம்ம பாண்டிச்சேரியில. மக்களே நம்ம ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் ட்ரிப் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. நம்ம பஸ் நம்மள பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுச்சு. வேற லெவலுங்க நம்ம பாண்டிச்சேரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் டூரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டிச்சேரி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ல இன்னைக்கு ஃபுல்லா செம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ நான் 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாதி இடங்களும், செகண்ட் பார்ட்ல பாதி இடங்களும். 2 பார்ட்லயுமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ். ஸோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி வந்தா கண்டிப்பா ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ் எடுங்க. 260 rupeesல டே ஃபுல்லா நீங்க பாண்டிச்சேரி சுத்தி இருக்கிற செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஏன்னா பாண்டிச்சேரி டூர் வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from பாண்டிச்சேரி மக்களே. See you.